வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலேன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 64. பட்டின பிரவேசம். சுயநிலை சூழ்நிலை இரண்டையும் அறவே மறந்து துறவியார் கூவிவிட்டதை கண்டதும் சோழ பேரரசனான ராஜேந்திரன் முகத்தில் ஒரு வினாடி புன்முறுவலொன்று தோன்றி மறைந்தது. மறுநாடி அவன் உதடுகளில் இருந்து உதிர்ந்த சுவார்த்தைகளும் மதுரமாகவே இருந்தாலும் மன்னன் தம்மை ஆழம் பார்க்கிறான் என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி தெரிந்து கொண்டார் துறவியார். யாரையும் ஊடுருவி பார்க்க வல்ல கூரிய புத்தியுடைய ராஜேந்திரனிடம் எக்கச்சக்கமாக எதையாவது பேசிவிட்டால் கரிகாலன் பிறப்பு மர்மம் அடியோடு உடைப்பட்டு போகும் என்பதை துறவியார் உணர்ந்து கொண்டார். ஆதலால் கொந்தளித்த தமது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் கேள்விகளுக்கு பதில் அளிக்கலானார். துறவியாரே, யார் முட்டாள், யார் பாவி என்று கேட்டான் ராஜேந்திரன் ஏதும் அறியாதவன் போல். உன்னுடைய படைத்தலைவன் தான் ராஜேந்திரா என்றார் துறவியார் பதற்றத்தை வெளியில் காட்டாமலே. யார்? ஆரியன் ராஜராஜனுக்காய் இந்த வசைப்பாடல் என்று மன்னன் மீண்டும் கேள்வியை திருப்பினான். ஆம், சோழர்களின் பிரதான படைத்தலைவனுக்கு உசிதமான அடைமொழிகள் அல்லவே அவை. விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் ஓலை எழுதும் யாருக்கும் தகுந்த அடைமொழிகள் தான் அவை. இத்தகைய ஓலையை எழுதுபவன் சோழர்களின் படைத்தலைவனாயிருந்தாலும் அவனுக்கும் பொருந்தும் இந்த அடைமொழிகள். இதை கேட்டு ராஜேந்திரன் முகத்தில் புன்முறுவல் லேசாக படர்ந்தது. துறவியார் தன்னிடம் மீள முடியாமல் சிக்கிக் கொண்டு விட்டார் என்பதை தீர்மானித்து கொண்ட மன்னன், துறவியாரே, அரியன் ராஜராஜன் எந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை? யார் குடியை கெடுத்தான்? என்ன குற்றம்தான் அவன் செய்து விட்டான் என்று வினவினான். அரசன் முகத்தில் தோன்றிய புன்முறுவலையோ அவன் வார்த்தைகளில் கண்ட சூழ்நிலையையோ கவனிக்க தவறாத துறவியார், ராஜேந்திரா, இந்த துறவியை பற்றி உன்னுடைய மதிப்பீடு இவ்வளவு தானா என்று உள்ளூர நகைத்து கொண்டாலும் அதை வெளியில் காட்டாதவராய் வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னார். ராஜேந்திரா, உணர்ச்சி மிகுதியால் கூறிவிட்டேன். ஆனால் குற்றம் யார் செய்தாலும் குற்றம் தானே என்றார். உண்மைதான் துறவியாரே, அரியன் ராஜராஜன் என்ன குற்றம் செய்தான் என்றுதான் கேட்கிறேன் என்று மன்னன் சற்று அழுத்தமாகவே கேட்டான். இந்த ஓலையை அவன் எழுதியதே குற்றம். அதுவும் ஒரு சாதாரண வீரனுக்கு அரச மரியாதைகளை அளிக்கும்படி எழுதியது பெருங்குற்றம். இதோ இந்த வரிகளை பார். மன்னர் பிரானே, இந்த வேண்டுகோள் தங்களுக்கு வியப்பை அளிக்கலாம். ஆனால் கரிகாலனை மன்னனுக்குரிய மரியாதைகளுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி அவன் சக்கரவர்த்தியாகிய உனக்கு எழுதலாமா? சாதாரண படைத்தலைவனை மன்னர் மரியாதைகளுடன் வரவேற்பது வழக்கத்துக்கு விரோதமல்லவா என்று கூறி ஓலையிலிருந்த வரிகளையும் கையால் சுட்டி காட்டினார் துறவியார். பதிலுக்கு ராஜேந்திரன் சிரித்தான். அதனால் என்ன துறவியாரே, கரிகாலன் மன்னர் குலத்தை சேர்ந்தவன். அதற்குரிய மரியாதைகளை அவனுக்கு அளிப்பதில் தவறென்ன? ராஜேந்திரா, உன் யூகத்தினால் அவன் மன்னர் மரபை சேர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் அதற்கு சரியான அட்டாட்சிகள் இன்னும் கிடைக்கவில்லை. மக்களுக்கு அவனை பற்றி எதுவும் தெரியாது. தெரியாவிட்டால் என்ன? மக்கள் பேசுவார்கள். பேசினால் என்ன? பேச்சு மாற்றார் காதில் விழும். விழுந்தால் என்ன? கடைசி கேள்வியை கேட்டதும் மேற்கொண்டு என்ன பதிலை சொல்வதென்று அறியாமல் திகைத்த துறவியார் பெருமூச்சு விட்டார். துறவியார் ஏதோ தீவிரமான ரகசியத்தை மறைக்கிறார் என்பதையும், என்ன வற்புறுத்தினாலும் மர்மம் அவரிடமிருந்து பெயராது என்பதையும் அறிந்து கொண்ட ராஜேந்திரனும் அதற்கு மேல் அவரை வற்புறுத்தாமல் பேச்சை வேறு திசைகளில் திருப்பினான். கரிகாலன் மன்னனுக்குரிய மரியாதைகளுடன் ராஜேந்திரனால் வரவேற்கப்பட்டான் என்றால் கரிகாலன் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவன் என்ற கேள்வி எழும். அவன் சோழ மரபு என்றால் யார் மகன் என்ற கேள்வியும் எழும். கேள்வி எழுந்தால் முடிவை பற்றி நினைக்கவும் அஞ்சினார் துறவியார். ஆகவே அதை பற்றி உள்ளூர பலவாறாக சிந்தித்தாலும் வெளியில் வேறு அரசாங்க விஷயங்களை பற்றி மன்னனுடன் விவாதித்துவிட்டு வெளியே சென்ற துறவியார் அடுத்த 2 நாட்களில் அந்த ஊரில் இருந்த பெரிய புத்த மடாலயத்துக்கும் அரண்மனைக்குமாக அலைந்து கொண்டிருந்தார். கரிகாலன் ராஜேந்திரன் சந்திப்பை பற்றி திகில் பட்டு கொண்டிருந்த தஞ்சை துறவியார் மடாலயத்தில் சில நாழிகைகளும் அரண்மனையில் சில நாழிகைகளுமாக காலம் கழித்து கொண்டிருந்தாலும் அவர் மனம் மட்டும் சிங்களத்துக்கும்
வங்கத்துக்கும் தஞ்சைக்குமாக பறந்து கொண்டு பழைய விஷயங்களையும் புது பிரச்சனைகளையும் இணைத்து இணைத்து பார்த்து கொண்டிருந்தது. துறையாரின் இந்த திண்டாட்டத்தை கண்டு நகைப்பது போல காஞ்சி மாநகரம் பெரும் கொண்டாட்டத்துக்கும் குதூகலத்துக்கும் இருப்பிடமாக்கி கொண்டிருந்தது. சோழ பேரமைச்சர் முற்பிறவியில் மயனாக இருந்திருக்க வேண்டும். காஞ்சி மாநகரத்தை ஏதோ மந்திர கோளால் மாற்றிவிட்டவர் போல அதற்கு ஒரு புது கோலத்தையே போட்டு கொண்டிருந்தார். நாட்புற கோட்டை வாசல்களிலும் பெரும் குழிகள் பறந்தன. அந்த மாநகரத்தின் பெரும் மூலைகளில் நின்று கொண்டிருந்த பிரம்மாண்டமான கோயில் ரதங்கள் பற்பல விதமான வண்ண சித்திரங்களை தாங்கி நின்ற சீலைகளை அணிந்தன. திருக்கலெங்கும் நடப்பட்ட பெரும் பந்தங்கள் முதல் நாள் இரவென்றே காஞ்சி மாநகரை ஜாஜ்வழியமாக பிரகாசிக்க செய்து கொண்டிருந்தன. நூற்றுக்கணக்கான அரண்மனை யானைகளுக்கு அம்பாரிகள் அணிவித்து முகப்பட்டயங்களை கட்டி அழகு செய்யப்பட்டிருந்தாலும் பெருவிழாக்களின் போது இருபுறங்களிலும் இவற்றுக்கு தொங்கவிடப்படும் பெருமணிகளும் ஊசலாடியதாலும் மணியோசை எங்கும் ஒழித்து கொண்டிருந்தது. அரசுக்குல மக்கள் ஏறி செல்லும் புறவிகளுக்கு பொன் சேனங்கள் அணிவிக்கப்பட்டன. சோழ பேரரசின் மகிழ்ச்சிகள் ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக முத்து சிவிகையும் ரத்தன சிவிகையும் சுத்தம் செய்யப்பட்டன. கரிகாலனுக்கு அணிவிக்க வேண்டிய இரத்தனாபரணங்கள் எவை என்பதை பேரமைச்சர் தீர்மானித்ததன்றி அது சம்பந்தமாக அரசனையும் கலந்து கொண்டார். கோயில்களிலெல்லாம் அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 1000 வீரர்கள் புடை சூழ நகர பிரதானி மட்டுமே கரிகாலனை எதிர்கொண்டால் போதும் என்று பேரமைச்சர் அபிப்பிராயப்பட்டார். ஆனால் மன்னன் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் கரிகாலனை நானே எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக அறிவித்து விட்டான். இந்த விவாதத்தை பேரமைச்சரே மறுநாள் துறவியாரிடம் கூறினார். முதல் நாளும் மறுநாளும் பல அலுவல்களில் ஈடுபட்டிருந்த துறவியார் அவ்வப்பொழுது பேரமைச்சரை சந்தித்து யார் யாருக்கு அழைப்பு போகிறது, யார் யார் எங்கு தங்குவார்கள் என தகவல்களை சேகரித்து கொண்டிருந்தார். அப்படி வந்த ஒரு சமயத்தில் பேரமைச்சர் பெரும் குழப்பத்தில் இருந்ததை கண்ட துறவியார் பேரமைச்சரின் இஷ்ட விரோதமாக காரியங்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டாலும் அதை வெளியில் காட்டாமல் பேரமைச்சர் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார் போலிருக்கிறது. இருக்காதா? அத்தனை ஏற்பாடுகளுக்கும் தாங்கள் ஒருவர் தானே பொறுப்பாளி என்று பாதி சிலாகிப்பது போலும் பாதி அனுதாபப்படுவது போலவும் பேசினார். வேலையின் அதிகத்தினால் குழம்பவில்லை துறவியாரே, சம்பிரதாய விரோதங்கள் ஏற்படும் போதுதான் குழப்பமடைகிறேன் என்று பேரமைச்சர் பதில் கூறினார் வருத்தம் தோய்ந்த குரலில். என்ன சம்பிரதாய விரோதம் என்று துறவியார் ஆவலுடன் விசாரித்தார். மன்னனை எதிர்கொள்வதானாலும் நகர பிரதானி தானே எதிர்கொள்வது வழக்கம். ஆமாம், சந்தேகம் என்னவா? இப்போது சக்கரவர்த்தி தாமே கரிகாலனை எதிர்கொள்ளப் போவதாக அறிவிக்கிறார். துறவியார் ஒரு கணம் திகைப்பு கொண்டாரானாலும் அதை சமாளித்து கொண்டு, அப்படியா, அது நீங்கள் எதிர்க்கவில்லையா என்று வினவினார். எதிர்த்தேன், கேட்கவில்லை என்று துக்கத்தால் பெருமூச்சு விட்டார் பேரமைச்சர். நான் மன்னனிடம் சொல்லட்டுமா என்று தமக்கு மன்னனிடம் இருக்கும் பெரும் சலுகையை சுட்டி காட்டி கேட்டார் துறவியார். பயனில்லை துறவியாரே, இந்த விஷயத்தில் சக்கரவர்த்தி பிடிவாதமாக இருக்கிறார். இதில் மட்டுமென்ன, கரிகாலனுக்கு அவர் அணிவிக்க உத்தேசித்திருக்கும் ஆபரணம் எது தெரியுமா? எது? செங்கதிர் மாலை. என்ன செங்கதிர் மாலையா? பெரும் போரிட்டு சேரனிடமிருந்து கைப்பற்றிய அந்த ரத்தன மாலையா? அது சக்கரவர்த்தியின் சொந்த பொக்கிஷத்தை சேர்ந்ததாயிற்றே தவிர கண்டுபிடித்து அனுப்பியவனும் கரிகாலன் என்று வந்தியத்தேவர் அறிவித்திருக்கிறாரே. பேரமைச்சர் பதில் எதுவும் சொல்லாமல் துறவியாரே, நான் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அமைச்சனாயிருக்கிறேன் என்று சற்றே கடுமையாகவும் வார்த்தைகளை சொன்னார். யார் இல்லை என்று சொன்னது என்று துறவியார் பணிவாக கேட்டார். இல்லை என்று யாரும் சொல்லவில்லை துறவியாரே. ஆனால் ஒன்றுமறியாத குழந்தை என்று நினைத்து நீர் என்னிடம் பேச வேண்டாம். இந்த ஏற்பாடுகள் எல்லாமே ஏதோ காரணத்துடன் நடக்கிறது. அந்த காரணம் உமக்கு தெரியும். எனக்கு திட்டமாக தெரியாவிட்டாலும் என்னாலும் ஓரளவு ஊகிக்க முடிகிறது. ஆகையால் தான் அதிக எதிர்ப்பை இதில் நான் காட்ட முடியவில்லை. ஆனால் என்னையும்
திகைக்க வைக்கும் உத்தரவுகளை சக்கரவர்த்தி பிறப்பிக்கிறார். என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை என்றார் பேரமைச்சர் குரலில் கவலை பாய. என்ன உத்தரவுகள் அவை என்று துறவியார் வினவினார். வரவேற்பு அரண்மனையின் பொது மண்டபத்தில் இல்லை, பின்பு அரசரின் சொந்த முத்தாணி மண்டபத்தில். அப்படியா? ஆமாம். அதுவும் அங்கு அரசர் நடுப்பீடத்தில் அமர்வார். அவருக்கு சமமாக உட்கார 4 ஆசனங்கள் போடப்படும். 4 பேர்கள் யார்? மகிழ்ச்சிகள் 2. அது சரி. கூரத்திலிருந்து வரும் மணிமேகலை அம்மையார். என்ன? ஆமாம், அவருக்கருகே கரிகாலன். அவ்வளவுதான். துறவியார் மனோபலம் எல்லாம் காற்றிலே பறந்தது. ஏதோ பெயருக்கு பெரும் பலசாலி போல ஆசனத்தில் அமர்ந்திருந்தாரே தவிர தம் சக்தி எல்லாவற்றையும் யாரோ அபகரித்து கொண்டு செல்லும் பிரமை ஏற்பட்டது அவருக்கு. அவர் மூளையில் ஏதோ நிகழ்ச்சிகள் தோன்றி தோன்றி மறைந்தன. பேரமைச்சர் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை விட பெரும் குழப்பம் அவர் முகத்திலும் பரவியது. இந்த வரவேற்புக்கு நிரஞ்சனாதேவியும் வருகிறாளோ என்று கேட்டார். வேங்கி நாட்டு இளவரசிக்கு மட்டுமல்ல, வந்தியத்தேவருக்கும் அழைப்பு போயிருக்கிறது என்று அறிவித்தார் பேரமைச்சர். அவர்களுக்கு ஆசனங்கள் ஒரு படி கீழே போட சொல்லி உத்தரவு. மன்னனுடைய உத்தேசத்தை பற்றி அதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பேரமைச்சரின் கடைசி சொற்கள் அடியோட உடைத்தெறிந்து விட்டன. ஆகவே அடுத்த நாள் அணுகி வரும் அபாயத்தை தவிர்க்க பெரும் முயற்சியில் இறங்கினார் துறவியார். நாளின் பெருபாகத்தை பெரிய மடாலயத்திலேயே கழித்தார். புத்த வீழ்ச்சிகளை அவ்வப்பொழுது ஏதேதோ அலுவலாக எங்கே வேலையாக அனுப்பி கொண்டிருந்தார். சற்று நேரத்திற்கு ஒரு தரம் மடாலய தலைவரை சந்தித்து நீண்ட நேரம் அந்தரங்க சம்பாஷணையில் இறங்கி கொண்டிருந்தார். துறவியாரின் இந்த கஷ்டங்கள் அடியோடு உணராத காஞ்சி மாநகர் பெரும் விழா கோலம் பூண்டு நின்றது. காலையிலும் மாலையிலும் மக்கள் பெரும் கூட்டமாக வீதிகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். பௌர்ணமி தினத்தன்று காலையில் கலிங்கத்தையும் ஒற்ற நாட்டையும் மாசுனி தேசத்தையும் வெற்றி கொண்ட கங்கைக்கு பாதை போடும் படைத்தலைவன் கரிகாலன் மன்னரால் வடக்கு வாசலில் எதிர்கொள்ளப்படுவான் என்று அடிக்கடி பறை சாற்றப்பட்டதால் அன்று விடியற்காலை முதலே ஜனசமுத்திரம் வடக்கு வாசலிலும் வடக்கு ராஜ வீதியிலும் திரண்டு நின்றது. மற்ற ராஜ வீதிகளிலும் படைத்தலைவன் வலம் வருவதாக இருந்தபடியால் அந்த இடங்களிலும் மக்கள் அலை அலையாக காலை முதலே மோதத் தொடங்கினார்கள். நகரெங்கும் தோரணங்கள் காற்றில் ஆடின. மாளிகைகள் எல்லாம் 2 நாள்களாக மங்கையர் தீட்டிய செம்மண்ணும் மஞ்சளும் காஞ்சி மங்கையின் சௌபாக்கியத்தை வலியுறுத்தின. அந்த சௌபாக்கியத்திற்கு இன்னும் அதிகம் மெருகு கொடுக்க வருபவன் போல் எழுந்த கதிரவனும் அந்த காஞ்சி மாநகர் மீது தன் செவிய கிரணங்களை வீசினான். அவன் எழுந்ததை குறிக்கவே ஊதப்பட்ட துந்துபி வாத்தியங்களின் சப்தங்களோடு இணைபவன் போல ராஜேந்திர சோழ தேவனும் அரண்மனைக்கு எதிரே நின்ற தம் புறவியில் தாவி ஏறினார். 2 நாள்களும் அடிக்கடி தூதர்கள் வந்து கொண்டிருந்ததன் விளைவாக கரிகாலன் காஞ்சி மாநகரின் வடக்கு வாயிலை அடையும் நேரத்தை அரண்மனை கணிதர் திட்டமாக குறித்திருந்ததால் சோழர் புலிக்குடி முன்பொரு குதிரையில் செல்ல பின்பு மெல்ல நடந்தது ராஜேந்திரன் துறவி. அதனை அடுத்து நகர்த்து மந்திரி பிரதானிகளுக்கு அடங்கிய பெரும் ஊர்வலம். இந்த மாபெரும் ஊர்வலம் கதிரவன் கிளம்பிய 2வது நாழிகை முடிந்ததும் காஞ்சி மாநகரத்தின் வடக்கு வாயிலில் நின்றது. அதே வினாடியில் எதிரே வரும் படையின் சத்தமும் வீரர்கள் காதில் வீழ்ந்ததால் பேரமைச்சர் செய்த சைகையொட்டி துந்துபிகள் மீண்டும் முழங்கின. பெரும் கருப்பு புறவி ஒன்றில் பூர்ண போர்க்கோலத்துடன் காஞ்சியில் வடக்கு வாயிலில் கரிகாலனை கண்டதும் திடீரென மேளங்கள் முழங்கின. பேரகைகள் சப்தித்தன. கூட்டம் கூட்டமாக அணிவகுத்து வந்த இளமங்கையர் அந்த வெற்றி வீரனுக்கு மங்கள கீதங்களை பாடி ஆரத்தி சுற்றினார்கள். கோயில் மணிகள் திடீரென பீரிட்டெழுந்து விடாமல் கனகனவென்று ஒலித்தன. அதிர்வெட்டுகள் ஆங்காங்கே போடப்பட்டதால் காஞ்சி மாநகரே அவ்வரவேற்பில் அதிர்ந்தது. இத்தகைய வரவேற்பை எதிர்பார்க்காத கரிகாலன் ஒரு வினாடி திகைத்தான். ஆனாலும் மறு வினாடி சமாளித்து கொண்டு குதிரையிலிருந்து கீழே குதித்து ராஜநடை நடந்து மன்னன் புரவிக்கருகில் வந்து அவனை வணங்கினான். ராஜேந்திரன் ஒரு கணம் கரிகாலன் கண்களை கூர்ந்து கவனித்து விட்டு வலது கருத்தை அசைக்கவே
பேரமைச்சர் பெரும் குரலில் அவனை வரவேற்று முகமன் கூறினார். பிறகு மீண்டும் மன்னர் செய்கைப்படி கரிகாலன் புறவியில் அமர்ந்து கொள்ள ஊர்வலம் திரும்பி ராஜ வீதிகளில் நுழைந்தது. ராஜ வீதிகளில் மாளிகையின் உப்பரிகைகளிலிருந்து மங்கையர் அந்த மாவீரன் மீது மலர்களை தூவினார்கள். அதுவரையில் அவனை பற்றி கதை கதையாக கேட்டிருந்த பாவலர்கள் அவன் மீது வெற்றி பாக்களை புனைந்து பாடினார்கள். வழி நடக்க பேரமைச்சர் ஒப்புக்கொண்ட இடங்களில் மட்டும் ஆரத்திகள் அனுமதிக்கப்பட்டன. இருந்த போதிலும் காலையில் புறப்பட்ட ஊர்வலம் புத்த காஞ்சியிலிருந்து பல்லவ அரண்மனையை அடைய நடுப்பகலாயிற்று. அரண்மனை வாயிலில் சக்கரவர்த்தி குதித்ததும் அவரையும் கரிகாலனையும் பக்கத்தில் நிற்க வைத்து மங்கள ஆரத்தி எடுக்கப்பட்டது. மகிழ்ச்சிகளுடன் கரிகாலனுடனும் முக்கிய மந்திரி பிரதானிகளுடனும் உள்ளே நுழைந்த ராஜேந்திர சோழ தேவன் நேரே முத்தானி மண்டபத்துக்குள் நுழைந்தான். கரிகாலன் சொர்க்கலோகத்தில் இருந்தானாலும் கூறிய அவன் புத்திக்கு இது வெறும் வரவேற்பல்ல என்பதும் ஏதோ பெரும் நாடகம் நடத்தப்படுகிறது என்பதும் தெல்லென தெரியவே அவன் சக்கரவர்த்தியிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டான். வரவேற்பு முடியும் வரை சக்கரவர்த்தி எவ்வளவு மௌனமா இருந்தாரோ அத்தனை மௌனமாக அவனும் இருந்தான். அதை கண்டு தஞ்சை துறவியார் பெரும் ஆச்சரியத்துக்குள்ளானார் என்பது உண்மையானாலும் மணிமேகலை அன்று நடந்து கொண்ட முறைத்தான் அவரை பெரிதும் திகைக்க வைத்தது. இலக்கியத்தில் கண்ட மணிமேகலை துறவரம் பூண்டாலும் இல்லையோ கூரத்தின் மணிமேகலை உண்மை துறவிதான் என்று உள்ளூர வியந்து கொண்டார் துறவியார். கட்சியில என உட்கார்ந்திருந்தால் மணிமேகலை. மந்திர பிரதானிகள் முத்தானி மண்டபத்திலிருந்து வெளியேறிய பின்பும் நிரஞ்சனாதேவியும் வந்தியத்தேவரும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று கொண்ட பின்பும் ஏன் மகிழ்ச்சிகள் சென்ற பின்பும் கூட மணிமேகலையையும் கரிகாலனையும் முத்தானி மண்டபத்திலே நிற்க வைத்தான் ராஜேந்திரன். சம்பிரதாயமாக ஏதோ பேசிய ராஜேந்திரன் கடைசியாக மணிமேகலையை நோக்கி, அம்மணி, ஏதோ சோழ நாட்டின் மாவீரன் ஒருவன், இவனை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டான். மணிமேகலையின் கண்கள் கரிகாலனை ஏறெடுத்து பார்த்தன. பின்பு ராஜேந்திரனுக்காக திரும்பின. தெரியவில்லை மன்னவா என்றால் எந்த உணர்ச்சியும் துணிக்காத குரலில். இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையா என்று ராஜேந்திரன் மீண்டும் கேட்டான். இல்லை என்றால் அவள். ராஜேந்திரன் முகத்தில் கோபத்தின் சாயை மெல்ல மெல்ல படர்ந்தது. நன்றாக எடை போடப்பட்ட வார்த்தைகளை ஒரே சீராக எழுந்த குரலில் உதிர்த்தான். நிதானமான அந்த வார்த்தைகள் அவற்றை பிரமாதமாக எதிரொலி செய்த அந்த முத்தானி மண்டபத்தின் சுவர்கள் எல்லாமே பெரும் பயங்கரமான சூழ்நிலையை சிருஷ்டித்ததால் திக்கு முக்காடி போன துறவியாருக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. 2 தலைமுறைகளாக மறைக்கப்பட்ட மாபெரும் ராஜ ரகசியம் அம்பலமாகும் நாழி நெருங்கிவிட்டதை உணர்ந்த பிரம்மானந்தர் சோக சுருபியாக மாறினார். உலகமே சுழல்வது போல் இருந்தது அவருக்கு.